கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து துதிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். பாடி துதிக்கும் போது அளவற்ற மகிமையும் சந்தோஷத்தையும் நாம் தேவனிடத்திலிருந்து அனுபவிக்க முடியும். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிரா யார் இருப்பார்? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிரா யார் இருப்பார்? மகனே நீ தந்தீரையா, மற்ற அனைத்தையும் தருவீரையா. மகனே நீ தந்தீரையா, மற்ற அனைத்தையும் தருவீரையா. யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? தெரிந்து கொண்ட மகன் நான் குற்றம் சாட்ட யார் இயலும்? தெரிந்து கொண்ட மகள் நான் குற்றம் சாட்ட யார் இயலும்? நீதிமானா ஆக்கிவிட்டி தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. நீதிமானா மாற்றிவிட்டி தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, ஆண்டவரே உங்கள் அன்பில் எங்களை அணைச்சிருக்கிறீங்க, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அன்பிலே நாங்கள் எல்லா நாளும் ஆண்டவரை நிரம்பி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் வாசிக்கும்படியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம வாசித்த இந்த வேத வசனம் நமக்கு என்ன போதிக்கிறது? தேவன் ஒரு மனிதனை நீதிமானாக அல்லது தெரிந்து கொண்டு ஒரு மனுஷனை நீதிமானாக மாற்றியிருக்கும் பொழுது அந்த மனிதன் மேலே யாரும் குற்றம் சாட்டவே முடியாது. தேவன் இந்த உலகத்தில் பாவியாய் வாழ்ந்த மனுஷனை அவர் தெரிந்து கொண்டு அவருடைய கல்வாரி இரத்தத்தினாலே அவர்களை கழுவி அவர்களை நீதிமான்களாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் அந்த அதிகாரத்தினுடைய மேலே உள்ள பகுதிகளை நீங்கள் படித்தீங்கன்னா 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது: எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனுஷனை முன்குறித்திருக்கிறார் என்றால் அந்த மனுஷனை தேவன் என்ன செய்கிறார் என்றால் அழைத்து அவனை நீதிமானாக்கி அவனை மகிமைப்படுத்துவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது.
இந்த உலகத்திலே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாவியாய் வாழ்கிற ஒரு மனுஷனை அவர் தேர்ந்தெடுத்து அவனை நீதிமானாக மாற்றுகிறார். ஒரு மனுஷனை தேவன் நீதிமானாக மாற்றியிருக்கும்போது அந்த மனிதனை குறித்து நாம் குற்றம் சாட்டக்கூடாது. அவங்கள தேவன் அழைச்சிருக்கிறாரு, தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாரு, தேவன் அவர்களை முன்குறித்திருக்கிறாரு. அப்படி தேவன் முன்குறித்து அழைத்து ரட்சித்த ஒரு மனுஷனை குற்றம் சாட்டுறதுக்கு நமக்கு ஒருபோதும் அனுமதியே கிடையாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேலே கை வைத்து விட்டு குற்றமற்றவனாக இருப்பவன் யாருமே கிடையாது என்று தாவீது சவுலை குறித்து சொல்லும்போது சொல்கிறார். சவுல்கிட்ட குறை இருந்தது, சவுலிடத்தில் பாவம் இருந்தது, அவன் தேவனை விட்டு விலகி போனான், பின்மாற்றம் அடைஞ்சான், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலை. இதெல்லாம் நமக்கு தெரிந்த உண்மைதான். ஆனாலும் தாவீது என்ன செய்தார்னா, அந்த சவுலை குறித்து அவனை பாவியாக சொல்லலை, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்ததுனால அந்த தாவீதை, அந்த சவுலை குற்றம் சாட்டுவதற்கு தாவீது துணியவே இல்லை. தாவீது என்ன சொல்கிறார்னா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று தான் அவரை குறித்து 2 இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நாம் வாழக்கூடிய உலகம் குற்றம் சாட்டுகிற ஒரு உலகம். எதை சொன்னாலும் குற்றம், எதை செஞ்சாலும் குற்றம், எப்படி பிரசங்கித்தாலும் குற்றம், எப்படி ஊழியம் செஞ்சாலும் குற்றம். குற்றம் சாட்டுவதற்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவிலெல்லாம் நீங்கள் பார்த்து பாருங்கள், நிறைய பேர் ஊழியக்காரங்களை குற்றம் சாட்டுறதுலே குறியாக இருக்கிறாங்க, விசுவாசிகளை குற்றம் சாட்டுறதுலே குறியாக இருக்கிறாங்க. அது நாம் தேவ பிள்ளைகளை குற்றம் சாட்டி தேவனுக்கு முன்னால் தண்டனையை வருவித்து கொள்ளுகிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மிகவும் அன்போடு கூட பணிவோடு கூட உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், யாரையும் குறை கூறாதீங்க. யாரையும் நீங்கள் குற்றம் கூறி நீங்கள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வேலைக்காரங்க ஒரு வேளை தடுமாற்றம் அடைஞ்சாங்கன்னா அது ஆண்டவருக்கும் அவங்களுக்குள்ள உள்ள உறவு, அதை அவங்க சரி பண்ணிக்கிடுவாங்க. கர்த்தர் அவங்கள விடமாட்டார், அவங்கள்ட்ட பேசுவார், உணர்த்துவார், அவங்கள சிட்சிப்பார். அப்படி தான் சொல்ல, தகப்பன் பிள்ளைய சிட்சிக்கிறது போல தேவன் சிட்சிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் சிட்சித்து சீர்படுத்துவார். நீங்கள் ஏன் அதை செய்யணும்? உங்களுக்கும் எனக்கும் தீர்ப்பு சொல்வதற்கு தேவன் அதிகாரம் கொடுக்கவே இல்லை. அதனால் நான் ரொம்ப இந்த நாட்களில் கவனமாக வாழணும். கடைசி காலம் ஆனபடினாலே அநேகர் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேலே குற்றஞ்சாட்டுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படி குற்றஞ்சாட்டுகிறவங்க கட்டாயம் தேவனிடத்திலிருந்து சிட்சை அனுபவிப்பாங்க. நாம் அப்படிப்பட்ட காரியத்துக்கு இடம் கொடுக்காம தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஒருவேளை அவங்க விழுந்து போகிறாங்க, உங்கள் முன்னால் தடுமாற்றம் அடைகிறாங்கன்னா அவங்களுடைய நிலைநிற்புக்காக நாம் ஜெபிக்கணும். அது மட்டும்தான் நம்ம செய்யணுமே தவிர குற்றம் சாட்டுவது நம்முடைய வேலை இல்லை, அது பிசாசனுடைய வேலை. பிசாசு தான் யோபுவை குற்றப்படுத்துவதற்காக போய் நின்றான். ஆமேன். ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்து நிற்கிறான் என்று சொல்லி தேவனுக்கு முன்னால் குற்றஞ்சாட்டுகிறதுக்காக நின்னான். மோசையினுடைய சரீரத்துக்காக தேவனிடத்தில் போய் வாதாடுகிறவனாக குற்றஞ்சாட்டுகிறவனாக நின்றான். ஆனால் நம்ம அந்த வேலையை செய்ய வேண்டாம், அது பிசாசனுடைய வேலை. அதனால் அப்படி செய்கிறவங்க சாத்தானுக்கு வைத்திருக்கிற ஆக்கினையில் அடைவதற்கு அவங்க பங்கு உடையவர்களாக மாறுவாங்க. ஜாக்கிரதையாய் வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் யாரையும் குறை கூறி அவங்க செய்த குற்றத்தில் நாங்களும் உடன்படாதபடிக்கு, யாரையும் நியாயம் தீர்க்காதபடிக்கு, நீதிமானை குற்றவாளியாக தீர்ப்பவன் யார் என்று இந்த வாசித்த வேதவசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.